2026ல இந்தியாவோட வரி விதிப்புல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். டாக்ஸ் ஃபைல் பண்றது ரொம்ப கஷ்டமா, குழப்பமா இருக்கா? அத மாத்தத்தான் அரசாங்கம் முயற்சி பண்ணுது. இதோட முக்கியமான நோக்கமே மொத்த சிஸ்டத்தையும் ரொம்ப சிம்பிள் ஆக்குறது தான். இப்போ நம்மகிட்ட 500க்கு மேல இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அத வெறும் 333 குறைக்க போறாங்க. தேவையில்லாத நிறைய ரூல்ஸ் இனிமே இருக்காது. சரி, ரூல்ஸ் ஓகே. ஃபார்ம்ஸ் எவ்வளோ இருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 400. அதையும் 190 குறைக்கிறாங்க. இனிமே ஃபைல் பண்றது இன்னும் சுலபமாயிடும். நீங்க ஒரு salaried எம்ப்ளாயினா இந்த மாற்றங்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல நியூஸ், இந்த 4 நகரங்களுக்கும் இனிமே அதிக HRA விலக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கான கல்வி, ஹாஸ்டல் படிகளும் கணிசமா உயரப்போகுது. ஆனா ஒரு விஷயம், கம்பெனி தர்ற கார் மாதிரி சலுகைகளோட மதிப்பு அதிகமாகும், சோ டாக்ஸும் அதிகமாகலாம். ஓகே, இப்ப சிறு வணிகங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பார்க்கலாம். ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் லிமிட்ஸை ஏத்தியிருக்காங்க. இது டிஜிட்டல் பேமெண்ட்ஸை ஊக்குவிக்கும். ஆனா சிம்பிளான ITR 4 ஃபார்ம் ஃபைல் பண்றதுக்கான விதிகள் இப்போ கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ எல்லாருக்குமான பொதுவான சில புதிய விதிகளை பார்க்கலாம். அந்த ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் குழப்பமெல்லாம் இனி இல்ல. இனிமே டாக்ஸ் இயர் மட்டும்தான். உங்க சொத்து மதிப்பு 1 கோடிக்கு மேல இருந்தா மட்டும் சொத்து விவரம் கொடுத்தா போதும். நிறைய ஃபார்ம்ஸோட நம்பரை மாத்தி ஒரு புது லாஜிக்கலான வரிசையில கொண்டு வராங்க. இது ஒரு சின்ன உதாரணம் தான். இது மாதிரி பல ஃபார்ம்ஸ் இன்னும் தெளிவா மாத்தப்படுது. இந்த மாற்றங்கள் எல்லாம் டாக்ஸ் சிஸ்டத்தோட எதிர்காலத்தையே மாத்தப் போகுது. இனிமே ஸ்மார்ட் ஃபார்ம்ஸ் வரும், டிஜிட்டல் கண்காணிப்பு அதிகமாகும், கிரிப்டோவுக்கும் புது ரூல்ஸ் வந்திருக்கு. இந்த தேதிகளை மறக்காதீங்க. உங்க கருத்துக்களை சொல்ல இது ஒரு நல்ல வாய்ப்பு. மொத்தத்துல வரி முறையை எளிதாக்குறது தான் நோக்கம். ஆனா இதோட உண்மையான தாக்கம் 2026ல தான் தெரியும்.